Taste the Daily. அண்மை செய்தி. மதுரை தென்பழஞ்சியில் பெரியார் பேருந்து நிலையத்திற்கு பயணிகளுடன் வந்த அரசு பேருந்து பிரேக் பழுதால் விபத்துக்குள்ளானது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக, அதாவது தமிழகத்தில் அவ்வப்போது அரசு பேருந்துகள் ரிப்பராகி நிற்பதும் அதனை பயணிகள் மூலம் தள்ளி கொண்டு செல்வதும் பழுதான பேருந்துகளை போக்குவரத்து கழகம் இயக்குவதும் இதனால் விபத்துகள் ஏற்படுவதும் வழக்கமாகி ஒன்றாகி இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று மதுரை தென்பழஞ்சி பகுதியிலிருந்து பெரியார் நிலையத்தை நோக்கி பயணிகளும் அந்த அரசு பேருந்து எல்லிசி நகர் பாலம் வழியாக பெரியார் பேருந்து நிலையத்தை சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென பாலம் இறக்கத்தில் பிரேக் பிடிக்காத காரணத்தினால் முன்னால் சென்ற ஆட்டோக்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதனால் பாலத்தின் பக்கவாட்டு பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோக்கள் மீது மோதி விபத்துகள் ஏற்பட்டதால் சிறிதளவு காயங்களுடன் உயிர் தப்பிய பயணிகள் மற்றும் சாலைவாசிகள் காயத்துடன் உயிர் தப்பினர். பிரேக் பிடிக்காமல் அரசு பேருந்து சிமெண்ட் தடுப்பின் மீது மோதி நின்றதால் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டு அரசு பேருந்தில் பயணித்த பயணிகளும் உயிர் தப்பினர். நல்வாய்ப்பாக பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துக்காக நின்று கொண்டிருந்த மாணவர்கள், பணிக்கு செல்லக்கூடிய பணியாளர்கள் மற்றும் அந்த வழியாக சென்றக்கூடிய நடைவாசிகள் உள்ளிட்டவர்களை தடுப்பு சுவரில் மோதி நின்றதால் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் இருந்தது. இது போன்று காலாவதியான பழுதான அரசு பேருந்துகளை இயக்குவதால் பொதுமக்கள் அச்சத்துடனே பயணிக்கக்கூடிய நிலை ஒன்று ஏற்பட்டு வருகிறது. இதனால் பகுதி பொதுமக்களும் பழுதான அரசு பேருந்துகளை பயணிகளின் பயன்பாட்டிற்கு இயக்கக்கூடாது என கோரிக்கை வைத்து வருகின்றனர். சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.